ஹோமியோபதி பாயிண்ட் ஆஃப் வியூல ஒருத்தவங்க வந்து என்கிட்ட உட்காந்து தலைவலி இருக்குன்னு சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கேட்குற விஷயம் என்னவா இருக்குன்னா அந்த தலைவலி என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்போம். இப்போ அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ரிலேட்டடா தான் அவங்களுக்கு டயர்ட்னஸ் வந்து இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். என்ன விதமான நோயா வேணா இருக்கலாம், அது சின்ன பிரச்சனையாவும் இருக்கலாம், இல்லை பெரிய இஷ்யூவா கூட இருக்கலாம். பட் நம்ம வந்து எப்போ போய் டாக்டரை பார்க்குறோங்கிறத டிசைட் பண்றது நம்ம தான். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுக்கு பொதுவா ஒரு நோய் வருது அப்படின்னா அந்த சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத நம்மளே வந்து தேட ஆரம்பிச்சிடுறோம். இது ஒரு டாக்டர்கிட்ட போய் நம்ம கேட்கும் போது அவங்க எந்த விதமான கண்ணோட்டத்துல அதை அணுகுறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இதை கேட்கறதுக்கு நம்ம கூட டாக்டர் தேன்மொழி மேம் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இப்ப எங்களுக்கு ஒரு நோய் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாங்க எதுக்கு வருது, ஏன் வருது அப்படிங்கிறத நாங்களே வந்து யோசிச்சு இது என்ன பண்ணலாம், வீட்டுல ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரிதான் ஃபர்ஸ்ட் நாங்க நினைக்கிறோம். ஆனா இது ஒரு டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து ஒரு டாக்டர்கிட்ட வந்து இப்ப நாங்க உங்கள்ட்ட காமிக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க இதை எப்படி நீங்க வந்து கேட்டு நீங்க என்ன மாதிரி அணுகுமுறையில இதை வந்து கையாளுறீங்க இருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து என்ன விதமான நோயா வேணா இருக்கலாம், அது சின்ன பிரச்சனையாவும் இருக்கலாம், இல்லை பெரிய இஷ்யூவா கூட இருக்கலாம். பட் நம்ம வந்து எப்போ போய் டாக்டரை பார்க்குறோங்கிறத டிசைட் பண்றது நம்ம தான். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி என்ன செய்வோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த விஷயம் இது மாதிரி ரிப்பீட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல இருந்து பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு தலைவலி வருதுன்னா அதே தலைவலி வந்து நம்மளுக்கு ஒரு 1 வீக் கழிச்சு இதே மாதிரி தான் வருதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இது ரிப்பீட் ஆகும் போது நம்மளுக்குள்ள வந்து ஒரு பயம் வரும். அதுக்கப்புறம் நம்ம அது வந்து என்னங்கிறது தேட ஆரம்பிப்போம். அது வந்து நம்ம வந்து ஷார்ட்ஸ்ல தேடலாம், இல்லைன்னா வந்து கூகுள்ல தேடி பார்க்கலாம். ஸோ தேட ஆரம்பிப்போம். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வீட்டில் இருக்கிற நபர்கள் கிட்ட அதை வந்து ஷேர் பண்றதுக்கு ஆரம்பிப்போம். எனக்கு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. ஸோ அதையுமே நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தெரிஞ்சவங்க கிட்ட சொல்றதுக்கு ஆரம்பிப்போம். இல்லை சம்டைம்ஸ் அதை வந்து நம்ம ஷேர் பண்ணவே மாட்டோம். ஸோ ரொம்ப நாள் போகும்போது இதுக்கு எல்லாம் பண்ணி முடிக்கும் ஒரு 6 months 8 months கூட ஆயிடும். அதுக்கப்புறமா சரி நம்ம ஒரு டெஸ்ட் எடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்மளே செல்ஃபா ஒரு டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். இதெல்லாம் பண்ணி முடிச்சுதான் எனக்கு இதுல என்ன விஷயங்கிறது புரியல, ரொம்ப நாளா இருக்கு, சொல்ல போனா வருஷக்கணக்கா இருக்கு, நம்ம ஒரு டாக்டர் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டிசிஷனுக்குள்ளேயே வருவோம். அதுக்கப்புறமா அந்த டாக்டரையும் நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு எந்த டாக்டர் பார்க்கலாம், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம போய் உட்காருவோம். ஸோ நம்ம உட்காரும் போது என்ன ஆகும்னா நோயோட தன்மை அதிகமா இருந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஹோமியோபதிக் மெடிசனோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா நோயோட தன்மை ரொம்ப அதிகமா இருக்கும் ஒரு சைடு, இன்னொரு சைடு அந்த மெடிசனுடைய வேலை செய்யக்கூடிய அந்த விதம் வந்து அப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ நம்ம அதுக்கிடையில என்ன ஆயிடுவோம்னா ஒரு சைடு கம்ப்ளீட்டா வெக்ஸ் ஆயிடுவோம். ஸோ ஏன்னா நோயோட அறிகுறிகள் வந்து கண்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கும். இன்னொரு சைடு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து ஸ்லோவா தானே ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்துடும். ஸோ இது ரெண்டுக்கும் இடையில மாட்டிட்டு இருக்கிறது தான் வந்து இந்த மெடிசனோட ஆக்ஷனே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு ஒரு அறிகுறி வருதுன்னா இம்மீடியட்டா அதை போய் நம்ம வந்து சிம்பிளா ஒரு கன்சல்டேஷன் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. ஜஸ்ட் இது எனக்கு இப்படி இருக்கு, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கிறதும் கன்சல்டேஷன் பண்ணிக்கிறதும் தான் இப்போ நம்ம கண்டிப்பா கையில எடுத்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம். மேம், இப்போ ஒரு பேஷண்ட் வந்து உங்களை பார்க்க வராங்க, பார்த்துட்டு சொல்றாங்க ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்ச நாளாவே டயர்டாவே நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா நீங்க அது எந்த விதமா நீங்க கன்சிடர் பண்ணுவீங்க மேம்? இப்போ வந்து நம்மள்ட்ட ஒருத்தவங்க வந்து உட்கார்ந்து டயர்ட்னஸ் சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட ஏஜ் என்ன அப்படிங்கறத பார்க்கணும். ஸோ இப்போ அவங்க வந்து மெயிலா இருக்காங்களா ஃபீமேலா இருக்காங்களா ஒண்ணு, ரெண்டாவது அவங்களோட வயசு என்ன, அவங்க ரொம்ப யங் ஏஜ்ல இருக்காங்களா இல்ல மிடில் ஏஜ்ல இருக்காங்களா இல்ல ஏஜ் ஆன பர்சனா இருக்காங்களான்னு பார்க்கணும். அடுத்தது இப்போ அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ரிலேட்டடா தான் அவங்களுக்கு இந்த டயர்ட்னஸ் வந்து இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ எவ்ரி மந்த்துமே வந்து இந்த டயர்ட்னஸ் வந்து ரிப்பீட் ஆகுதா அப்படிங்கறத வந்து நம்ம யோசிக்கணும். ஸோ இந்த மாதிரியான சுத்தி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்மளுக்கு ஒரு விஷயத்த முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு அனீமியா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த டயர்ட்னஸ் கூட சேர்த்து பிரெத்லெஸ்னஸ் இருக்கும், படபடப்பு வந்து இருக்கும், ரொம்ப வீக்கா இருக்கிற ஃபீலிங்ஸ் இருக்கும், ஒரு கியூல ரொம்ப நேரம் அவங்களால நிற்க முடியாது, ஸ்டெப்ஸ் ஏறினாங்கன்னா மூச்சு வாங்கும். ஸோ இந்த மாதிரியான அசோசியேட்டட் சிம்டம்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு நோயை முழுமையா புரிஞ்சுக்கிறதுக்கு உதவி பண்ணி கொடுக்கும். இப்போ தைராய்டு இஷ்யூஸ் வந்து இருக்கு, ஹைப்போதைராய்டிசம் ஒரு கண்டிஷன் இருக்கு, இதுல மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் வந்து இருக்கும். இதனால அவங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் பிரச்சனை இருக்கும், கூட கான்ஸ்டிபேஷன் இருக்கும், கூட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த அசோசியேட்டட் சிம்டம்ஸ் வந்து ஒரு டிசீஸை தான் ஒரு டயக்னோசிஸை பண்றதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஸோ இது மூலியமா சொல்ல வர்றது என்ன அப்படின்னா ஒரு சின்ன டயர்ட்னஸை மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து சின்னதா இது ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டா இருக்கிறதும் தப்பு தான். அதே மாதிரி இந்த டயர்ட்னஸ் வந்துட்டாலே நம்மளுக்கு இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும்னு நினைச்சிட்டு பயப்படுறதும் தப்பு தான். ஸோ இந்த 2 கன்ஃபியூஷனுமே சரிப்படுத்தணும் அப்படின்னா ப்ராப்பரான கன்சல்டேஷன் பண்ணிக்கிறது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். மேம், ஒரு பேஷண்ட் வந்து வராங்க, அடிக்கடி தலைவலியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அப்ப நீங்க டேப்லெட் கொடுக்க முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கேட்பீங்க மேம்? ஒரு ஹோமியோபதி பாயிண்ட் ஆஃப் வியூல ஒருத்தவங்க வந்து என்கிட்ட உட்காந்து தலைவலி இருக்குன்னு சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கேட்குற விஷயம் என்னவா இருக்குன்னா அந்த தலைவலி என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்போம். ரெண்டாவது எப்பம்லாம் ஆரம்பிக்குது, பகல்லையா நைட் தூங்கும் போதா, அடுத்தது வந்து என்னன்னா எவ்வளவு நேரம் பெயின் வந்துச்சுன்னா எவ்வளவு நேரத்துக்கு பெயின் இருக்கு, அடுத்தது பெயின் வந்துச்சுன்னா அதை சரிப்படுத்துறதுக்கு அவங்க
வீட்டில் என்ன செய்கிறாங்க. அடுத்தது பெயின் வந்து எப்போம்லாம் ஜாஸ்தி ஆகுது, அக்ரவேஷன் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு வந்து சில பேருக்கு லைட்டு பார்த்தா அக்ரவேஷன் ஆகும், சில பேருக்கு சவுண்டு கேட்டால் வந்து இரிட்டேட் ஆகும், சில பேருக்கு இருட்டு ரூம்ல இருந்தால் கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேற வேற மாதிரி ஒரே தலைவலி தான், பட் அந்த பர்சன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த தன்மை வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஹோமியோபதியில இண்டிவிஜுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது தனித்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். அந்த பர்சனுக்கான தனித்தன்மையில அவங்களுடைய நோய் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலா புரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். ஸோ இதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய தனித்தன்மையை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ரெண்டாவது, அவங்களுக்கான கரெக்டான மெடிசன் வந்து நம்மளால செலக்ட் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இப்படி அவங்களுக்கான அதே தன்மையில கொண்ட ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் கொடுக்கும் போது அந்த நோய் முழுமையா சரியாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கலாம். இப்ப வந்து ஒரு 40-45 வயசுல வந்து ஒரு லேடி உங்களை வந்து பார்க்க வராங்க. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இது அவங்களோட ஃபுட் ஹேபிட்டா இல்ல வேற எதுவும் பிரச்சனையா அப்படின்னு உங்கள்ட்ட கேட்டாங்க அப்படின்னா, நீங்க என்ன மாதிரி அதை வந்து கையாளுவீங்க? இப்போ வந்து சடனா வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு 40-45 இயர்ஸ்ங்கும் போது நியர்லி அந்த மெனோபாஸ்க்கு ரிலேட்டடான ஒரு ஏஜா இருக்கு. ஸோ சில பேருக்கு வந்து 50 இயர்ஸ்ல மெனோபாஸ் ஆகும், சில பேருக்கு வந்து 55. ஸோ அந்த ஏஜ் தான் ஆகும். ஸோ இது ஹார்மோன் ரிலேட்டடான இஷ்யூஸாங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். ரெண்டாவது, அவங்களோட ஈட்டிங் ஹேபிட்ஸ். ஸோ அவங்க வந்து அடிக்கடி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நிறைய சாப்பிட்றாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். மூணாவது வந்து என்னன்னா, நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எடுத்துக்கிறாங்களா, ஆயிலி ஃபுட்ஸ் எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸையும் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். மூணாவது வந்து என்ன அப்படின்னா, அவங்களோட லைஃப் ஸ்டைல். ஸோ அவங்க வந்து செடென்டரி லைஃப் ஸ்டைல் இருக்காங்களா, பிசிக்கல் மூவ்மெண்ட் இல்லாம ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்காங்களாங்கிறது நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெயிட் கெயின் அப்படிங்கிறது வந்து நிறைய ரீசன்ஸ்னால இருக்குது. ஆனா பெக்யூலரா எந்த இஷ்யூஸுமே இல்லை, பட் சடனா வந்து வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறதுக்கு சில மெட்டபாலிக் கண்டிஷன்ஸ் வந்து இம்பார்ட்டண்டா இருக்கும். அது என்னங்கிறத நம்ம ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு ரூல் அவுட் பண்ணிட்டோம்னா ஈஸியா நம்மளால அதை வந்து கியூர் பண்ணி கொண்டு வந்துட முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வேற எந்த இஷ்யூஸுமே இல்லை பிசிக்கலி, அவங்க செடென்டரி லைஃப் தான் அவங்களுடைய வெயிட் கெயினுக்கு ரீசன் அப்படின்னா, அவங்களோட செடென்டரி லைஃப் சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம வந்து ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுத்துட்டோம்னா அது கண்டிப்பா வந்து சேஞ்ச் ஆயிடும். இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு ஹேர் ஃபால்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்க்க வராங்கன்னா, வெறும் ஹேரை மட்டும் பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்களா, இல்லாட்டி வேற ஏதாவது அனலைஸ் பண்ணணும்னு நினைப்பீங்களா? இப்போ ஹேர் ஃபால் தான் நம்மளுக்கு இருக்கிற பெரிய ஒரு ப்ராப்ளமாவே இருக்கு மேக்ஸிமம் ஆஃப் தி லேடிஸ்க்கு. ஸோ இது வந்து என்னன்னா, நம்மளுக்கு நிறைய ரீசன்ஸ்னால நம்மளுக்கு வந்து இந்த பிளட் லாஸ் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. எவ்ரி மந்த் நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் மூலியமா நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட எம்எல் ஆஃப் பிளட் வந்து நம்ம லாஸ் ஆகுது. ஸோ இது மட்டும் இல்லாம பிசிக்கலி நம்ம அண்டர் க்ரோ பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள், ப்ரொபோசல் டைம்ல இல்லைன்னா நம்மளுக்கு பீரியட்ஸ்க்கு முந்தின இந்த ப்ரீ மென்ஸ்ட்ரல் டைம்ல, இது மாதிரி எல்லா டைம்லயுமே வந்து என்னன்னா ஹார்மோன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸுமே வந்து நம்மளுக்கு ஒரு ரீசனா இருக்கலாம். இது போக வந்து ஹேர் ஃபாலுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்மளுடைய புரதச்சத்து, இந்த நம்மளுக்கு தேவையான அளவுக்கு புரோட்டீன் வந்து நம்ம போகல உடம்புக்குள்ள அப்படிங்கும் போது அதுவுமே ஹேர் ஃபாலுக்கான ஒரு முக்கியமான ரீசன். அடுத்து வந்து என்னன்னா ஸ்ட்ரெஸ். நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கும் போது எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பா எமோஷனலி வந்து டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டே இருப்போம். இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப நாள் இருக்கும்போது அதுவுமே ஹேர் ஃபாலுக்கு ஒரு பெரிய காரணமா தான் இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளோட இன்டேக் நம்ம எந்த அளவுக்கு நல்ல ஹெல்த்தியா கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம நல்லா வந்து தூங்கணும். முக்கியமா ஒரு 7 to 8 hours நம்ம நல்லா தூங்குறோம், ஹைட்ரேட்டடா இருக்கணும், நல்ல புரதச்சத்து நிறைந்த உணவுகள் வந்து எடுத்துக்கிறதுக்கு போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ நிறைய சீட்ஸ்லாம் வந்து இருக்கு. ஸோ சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், இந்த மாதிரியான சீட்ஸ்மே வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. ஸோ இன்டேக் வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியாக வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஹேர் ஃபால் அப்படிங்கிறது நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு வந்து ஏதாவது ஜெனட்டிக்கலாக வந்து இப்போ அலோபேஷியான்னு ஒரு கண்டிஷன் இருக்கு, நம்மளுக்கு வந்து ஜெனட்டிக்கலாக ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அதை நம்மளால வந்து சரியாக மெடிசன்ஸ் கரெக்டாக கொடுத்து அதை கரெக்ட் பண்ணும் போது மட்டும்தான் நம்மளுக்கு இது வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ரெக்கவரி ஆகி வரும். ஸோ மெடிசன் கூட சேர்த்து நம்ம எடுத்துக்கிற இன்டேக்குமே வந்து ஹேர் ஃபாலுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். சில பேர் வந்து தூக்கம் சரியா வரலன்னு சொல்றாங்கல்ல மேம், அவங்களெல்லாம் நீங்க என்ன மாதிரி பாப்பீங்க? இப்போ தூக்கம் வரலன்னு சொல்லும் போது நான் கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, அவங்களுடைய ஒர்க் பண்ணக்கூடிய டைம், மேபி அவங்களுக்கு நைட் ஷிஃப்ட் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து என்னன்னா, அவங்களோட ஸ்ட்ரெஸ் பத்தி நம்ம கண்டிப்பா கேட்டே ஆகணும். ஏன்னா மேக்சிமம் வந்து ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடான ஸ்லீப் டிசார்டர்ஸ் தான் வந்து நிறைய இருக்கு. இப்போ இது தாண்டி வந்து என்னன்னா, அவங்களுக்கு வந்து எனக்கு எந்த இஷ்யூஸுமே கிடையாது, நான் நல்லா ஒர்க் பண்றேன், ஆனாலும் படுத்தோன்னே எனக்கு தூக்கம் வரல அப்படிங்கும்போது நம்மளோட ஸ்க்ரீன் டைம் வந்து நம்ம எவ்வளவு நேரம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். சில சமயம் வந்து நம்ம இப்பதான் ரிலாக்ஸா இருக்கும், இப்பதான் டைம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நைட் டைம்ல தான் நம்ம நிறைய வந்து ஸ்க்ரீன் வந்து பார்ப்போம். ஸோ அதனால நம்மளுக்கு இந்த தூக்கம் வர வைக்கக்கூடிய இந்த ஹார்மோன்களுடைய செக்ரேஷன்ஸ் வந்து கம்மியா இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குது. ஸோ
முக்கியமா என்னன்னா நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு பேஷண்ட்டு அவங்க சொல்லக்கூடிய அந்த சிம்டம்ஸ் வந்து நம்ம கரெக்டா வந்து ப்ராப்பரா அப்சர்வ் பண்ணிட்டு நம்மளுடைய செகண்ட் தாட் எதுவுமே அதுல கொண்டு போய் போடணும். இவங்களுக்கு இதனாலதான் இந்த மாதிரி இருந்திருக்கும், இவங்க லைஃப்ல இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, இதனாலதான் இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிஜுடைஸ்டா போய் அந்த விஷயத்த பார்க்கவே கூடாது. அவங்க என்கிட்ட என்ன சொல்றாங்களோ அதை நான் வந்து அப்படியே வந்து எழுதிட்டு அதை நான் ப்ராப்பரா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு நிகரான சரியான ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் நான் கரெக்டா ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது மட்டும்தான் அவங்களோட நோய் வந்து முழுமையா வந்து சரியாகும். இதுக்கிடையில வந்து நம்மளோட ப்ரிஜுடைஸ்டான தாட்ஸ், எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இவங்களுக்கு தூக்கம் வரல, இவங்க கண்டிப்பா இவங்க ஸ்கிரீன் பார்த்துருப்பாங்க, தூக்கம் வரல, கண்டிப்பா அவங்க ஏதோ ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாட்டே ஒரு ரீசனை போடும் போது என்ன ஆகும்னா இது வந்து நம்ம சரியான மெடிசின்ஸ் கண்டுபிடிக்கிறதுல வந்து இஷ்யூஸ் வந்து ஏற்படும். ஸோ ஹோமியோபதியுடைய பெரிய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா அவங்க சொல்றத அதே மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான மெடிசன்ஸ் வந்து நான் வந்து கொடுக்கணும். அதான் ஒத்ததை குணப்படுத்தும். ஸோ இதுதான் வந்து ஹோமியோபதிக் மெடிசனோட முக்கியமான ஒரு மந்திரமே. ஸோ இதை நான் வந்து எக்ஸாக்டா புரிஞ்சுக்கணும்னா அந்த பர்சனை நான் வந்து கரெக்டா அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டேன்னா போதும். இந்த ஒரு சின்ன விஷயம் தான் வந்து கரெக்டான சிமிலிமம் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். மேம், இப்போ நான் வந்து கேட்ட கொஸ்டினுக்கு ரொம்பவே அழகா நீங்க ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. எப்படின்னா ஒரு டாக்டரா இருந்து நீங்க அது என்ன மாதிரி யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத நாங்க புரிஞ்சுக்க முடியுது இந்த இன்டர்வியூ மூலமா. நெக்ஸ்ட் வீக் நான் வேற ஒரு டாபிக் எடுத்து மீட் பண்றேன். தேங்க்யூ மேம். இந்த இன்டர்வியூ மூலமா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து டாக்டர் இடத்துல இருந்து அவங்க என்ன மாதிரி திங்க் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இனிமேல் நம்ம வந்து செல்ஃபா எதுவுமே யோசிக்காம ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா உடனடியா டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணணும்னு புரிஞ்சிருப்போம்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் வேற ஒரு டாபிக் எடுத்து உங்களை வந்து நான் மீட் பண்றேன். நன்றி.